மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். போதைப்பொருள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கேரளா ஹோம் மினிஸ்டர் வந்து சிஎம் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. மற்றும் வந்து நாகர்கோயில் சபரிவர்மனோட லாக்அப் டெத்து, இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள். ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைஞ்சவர் அவர். காமராஜர் அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன சார்? காமராஜர்னா நினைவுக்கு வருது அணைகளும் பள்ளிகளும் ரெண்டுமே வளர்ச்சியை நோக்கி நகர்றது. அணைகள் அதிகம் கட்டினா விவசாயம் செழிக்கும், அது ஒரு வளர்ச்சி. பள்ளிகள் அதிகம் கட்டினா நம்முடைய சந்ததிகள் செழிக்கும், அது ஒரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு உரம் போடுற மாதிரி மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் நீதி கட்சி கொண்டு வந்தாங்க 1937. அதுக்கப்புறம் அவங்களால பெருசாக பண்ண முடியல. காமராஜர் அதை கொண்டு விரிவுபடுத்தினார். ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான், சிஸ்டம் இந்த அதிகாரிகள் இவர்கள் பேச்சை ஓரளவு தான் மதிக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு எடுத்து விட்ருவாங்க. அதிகாரிகளுக்கு சமூக பார்வையே இருக்காது. அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எண் கணிதம் தான். இப்படி போட்டால் அப்படி வரும், இப்படி போட்டால் அப்படி வரும், இதில் இத்தனை பர்சன்ட், அதில் இத்தனை பர்சன்ட், அதில் இது இங்கே, அது இது பார்ட்டி ஃபண்டு, அது இது இதுதான். அதெல்லாம் பண்ண சொன்னால் நல்லா பண்ணுவாங்க. ஆனால் சமூக அக்கறையோட திட்டங்களை கொண்டு வர்ற அதிகாரிகள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நீங்கள் பல அதிகாரிகள் ஒரு விஷயம் அது சமூகத்தை எப்படி பாதிக்கும் அப்படின்றது, இதுக்கு தான் ஐஏஎஸ் ட்ரைனிங். ஒரு சமூக பார்வை எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அருகிக்கிட்டு வருது. அப்போது இவர் போயிட்டு நம்ம சொல்லியிருப்போம் அந்த கதை. பையனை கேட்டு சாப்பாடு போட்டா, நீ சாப்பாடு போட்டு பாரு, நான் ஸ்கூல் வரணும் இல்லையா பாரு அப்படின்னு. அப்போ போய் அதிகாரிட்ட சாப்பாடு போடுறத பற்றி பேசும்போது, சார் இல்லை சார் நிதி இல்லை, அது இல்லை. உன்ட்ட நான் அதை கேட்டேன்னா, உன்னை நான் ஏற்பாடு மட்டும்தான் பண்ண சொன்னேன், நிதியை நான் பார்த்துக்கிறேன், பிச்சை எடுத்தாவது கொண்டு வரேன் நடத்தினார். ஒரு கட்டத்தில் இந்த பக்தவச்சலாம் வந்து அபிவிருத்திக்கு உரம் போட்டான். ஏன்னா இப்போ அரிசி பஞ்சம் பெரிய பிரச்சனை இந்தியா முழுவதும், தமிழ்நாடு கடுமையாக. அதில் அரிசி பஞ்சம் பேசும்பொழுது பக்தவச்சலம் தெரியாமல் இந்த எலிகறியெல்லாம் பற்றி பேசும்போது, ஏன் விவசாயிகள் வயல் எலிகளை பிடிச்சி கூட சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு எலிகளாம் சாப்பிட்றது என்னன்னா எலிகறி சாப்பிட சொல்லிட்டான்ட்டாங்க. அரிசி பஞ்சம் எலிகறி சாப்பிட்ற எப்படி கோத்தாம் பாருங்க. இப்படி கோத்தவொன்னே பக்தவச்சலம்னா கூட்டகேஸ். இது இவங்க இன்றைக்கி இல்லை, அப்போவே அப்படி, இப்போ இல்லை, அப்போவே அப்படி இவங்க எலிகறி சாப்பிட சொன்னாங்க. அதுக்கும் முன்னாடி ராஜாஜிக்கு, அதாவது காலையில் அதாவது 1 to 7, அப்போ ஸ்கூல் கம்மி. ராஜாஜிக்கு ஸ்கூலை வளர்க்குறதுக்கு பெருசாக வளர்க்குறதுக்கு மனசு இல்லை, அதில் கொண்டு போய் பணத்தை போடணுமான்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஷிஃப்ட்டு முறையாக்குறாரு. 1 to 7, 7 to 1, 2 to மறுபடியும் அந்த மாதிரி டைமு. இதில் 7 to 1 வர பசங்க மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டப்போ, என்ன பண்ணலாம், ஏதாவது கற்றுக்கலாம், ஏன் அவங்க அப்பா கூட அவங்க தொழிலில் கூட உதவி பண்ணலாமே அப்படின்னாரு. இது தப்பே கிடையாது. இப்போ ஒரு பையன் டிகிரி படிச்சுட்டே இருப்பான், நல்லா டிகிரிலாம் படிப்பான், வீட்டில் அப்பா செய்கிற தொழிலாக கற்றுப்பான், அதுலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான், அவங்களோட நல்லா பண்ணுவான். ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்வான். சிலர் நல்லா படிச்சுட்டு அந்த தொழிலையும் இம்ப்ரூவ் பண்ணி அதில் அவன் படிப்பை வச்சு ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி பேங்க் லோன் அப்படின்னு கொண்டு போயிடுவான். இவர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ராஜாஜி தானே, யார் அவர், அவள்தான் குள்ளுகப்பட்டார்ல, குலக்கல்வின்ட்டாங்க. குலக்கல்வி பண்ண சொல்லிட்டார் ராஜாஜி. அவர் அதுவாக சொன்னார், 1 மணிக்கு மேலே அந்த பசங்க சும்மா சுற்றின்னு இருக்குதுங்க, அதுக்கு ஏதாவது கற்றுக்கலாம், ஏன் வெளியில் போய் கற்றுக்கணும், அவங்க அப்பா செய்கிற தொழிலே கற்றுக்கிட்டாலும் நல்லது தானே அப்படின்னாரு. இதே குலக்கல்வின்னு மாற்றிட்டாங்க. முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் காமராஜர் வந்தார், பள்ளிகளை அதிகப்படுத்தினார். 3 லட்சம் இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை 19 லட்சமாக ஆச்சு காமராஜர் பீரியடில். அந்த அவருடைய ஆட்சி மொத்த பீரியடில் பள்ளிகள் எண்ணிக்கைலாம் அந்த அளவுக்கு உயர்ந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு காமராஜர், அவராலையும் இந்த சத்துணவு அதுக்கப்புறம் பக்தவச்சலம் காலத்தில் இல்லை, அண்ணா கண்டுக்கலை, 2 வருஷம் தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்த சமூக நீதி காவலர், அவரும் கண்டுக்கலை. எம்ஜிஆர் ஒரு மனித நேயர், காமராஜர் மாதிரி எம்ஜிஆர் ஒரு மனித நேயர். இதில் ஜோக் என்னென்னா, அண்ணா வந்து ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆருக்கு, எவ்வளோ மரியாதை. அண்ணா வந்து அப்போலாம் பஸ்ஸில் தான் போவார் ஊருக்கு போகும்போது, நம்புங்க. அப்போ திமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படி தான் இருந்தார். இப்போ இந்தியாவிலே இல்லாத கார் இருக்குதான்னு தான் கேட்டுனுக்குறாங்க. கார் இந்தியாவிலே இல்லாத கார் எவனும் வச்சிருக்கூடாது, அந்த மாதிரி கார் இருந்தாங்க. இவர் வச்சுக்கிறார், நேருலாம் அந்த மாதிரி. அப்போது அவர் போகிறது வரதெல்லாம் எம்ஜிஆர் பார்க்குறாரு, எதுக்குண்ணா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் எப்போ போகிறீங்களோ சொல்லுங்கள். மற்ற நாளாக வேறு டூரில் இருப்பார், என்றைக்கு நீங்கள் ஊருக்கு காஞ்சிபுரத்துக்கு அவங்க வீட்டுக்கு, அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு கார் டிரைவர் அனுப்பிச்சிடுறேன்.
அவரே உங்களை இருந்து விட்டுட்டு அங்கேயே இருந்து கூப்பிட்டு வருவார். இப்படி ஒரு நாள் அவர் அண்ணா கிளம்பும்போது கேட்டப்போ டிரைவர் அனுப்பிச்சிருக்காங்க. டிரைவரில் அண்ணாவுடைய உதவியாளர் சண்முகம் அப்படின்னு பேர் வந்து கேட்டப்போ எம்ஜிஆர் இல்லை, அவங்க அண்ணன் இருந்திருக்காரு. அண்ணன் தம்பிங்க எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? இல்லை. அவன் தலைவர் காரில் பஸ்ஸில் போக மாட்டாரோ, காரில் தான் போவாரோ அப்படின்னு. இது என்னடா இது ஒரு மாதிரி இது, எம்ஜிஆர் வேறு இல்லை, ஷூட்டிங் இங்கே போயிருக்காரு. சரிங்க ரைட்டு, ஒன்றும் இல்லை சார், இல்லை சொன்னாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். அவரும் ஒன்றும் கண்டுக்கல. இவர் போகிறதுக்குள்ள அண்ணா பஸ் ஏறி போயிட்டார். அவரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் எம்ஜிஆர் ஊரில் இருந்து வந்தோடனே அண்ணா அந்த மாதிரி போன விஷயம் கேள்விப்பட்டு ஏன் கார் அனுப்பலை அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு சண்முகத்தை கூப்பிட்டு அவர் தயங்கி இவன் அண்ணன் தம்பியில் சண்டை வந்துடக்கூடாதுன்ட்டு தயங்கி இல்லை சார் போனால் அந்த டைமில் கார் எதுவும் இல்லை போல தான் சொன்னார். எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டார். புது கார், ஒரு டிரைவர், பிடிங்க உங்களுக்கு தான், எப்போ வேணாலும் போங்க வாங்க. அப்போல்லாம் டோக்கன் சிஸ்டம் தான். எவ்வளோ டோக்கன் கொடுத்துட்டா புக்கு மாதிரி இருக்கும், கொடுத்துட்டா பெட்ரோல் போட்டுக்கலாம். இது நெஞ்சுக்கு இதில் கலைஞர் எழுதியிருப்பார். என்எஸ் கிருஷ்ணன் கார் வாங்கிட்டார். எல்எஸ் கிருஷ்ணன் தான் வாங்கி கொடுத்தாரு கலைஞருக்கு. அந்த பணம்னு ஏதோ ஒரு படத்துக்கு கதை யோசனை எழுதினப்போ பெட்ரோல் போகிறது டோக்கன் புக்கு கொடுத்துட்டார். புக்கு தந்துச்சுன்னு இவர் போய் கேட்டிருக்காரு. இதே மாதிரி மேனேஜர் கேட்டிருக்காரு. எப்போ பார்த்தாலும் வந்து கேட்டுன்னு தான் இருப்பேன், நீங்களாம் சொந்த காசில் போட மாட்டீங்களா? இவர் அதை இவர் கலைவாணர்கிட்ட சொல்லிட்டுக்கிறாப்புல. மேனேஜரையே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாராம். அவரை கொடுத்து அழிஞ்சார் கலைஞர். இவர் நம்ம கலைவாணர் கலைன்னு குழம்பிட்டேன். கொடுத்து அழிஞ்சவர். அவர்கிட்ட பார்த்து தான் எம்ஜிஆருக்கு அந்த பழக்கம் வந்துச்சு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர் ஒரு மனித நேயர். காமராஜர் சொல்லவே தேவையில்லை. எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய சார்ந்தவர்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாதுன்றதில் காமராஜர் உறுதியாக இருந்தார். யார் சார்ந்தவங்க? ஒரே ஒரு அம்மா, எல்லாருக்கும் ஒரே அம்மா தானே. இவர் கல்யாணம் வேறு பண்ணிக்கல. அந்த அம்மா தனி கட்டியாக அந்த ஊரில் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து காமராஜர் அடிப்பம்பு அந்த தெருவில் போகிறான், வீட்டு வாசலில் போட்டுக்கிறாப்புல. அதுக்கு கூப்பிட்டு திட்டிக்கிறாப்புல. இந்த மாதிரி பல இது. ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா அனுப்புடா. எதுக்குன்னு? ஏடா உன்னை பார்க்க ஒன்று கேட்டு வராங்க வீட்டில், அவனுக்கு காப்பி தண்ணி போட்டு நானே இங்கே குடிக்காமல் இருக்கிறேன்றேன். யாருக்காவது நான் வாங்கி கொடுத்துட்டுனா மறுநாள் ஏன் காப்பி செலவை நான் கட் பண்ணிக்கிறேன். உனக்கு அது வேறு இதுயா, யாருக்குன்னா 50 காசு போதாதா? கம்னரு அவன் சும்மா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி. அப்புறம் அம்மா இறந்துட்டாங்களாம். இவர் நேராக வந்தாராம், முதலமைச்சர் நின்னாராம், இது பண்ணாராம் எல்லாம். ஆனால் அம்மா எங்கள் அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்னடா என்னென்ன கிளம்புறீங்க? அவ்வளோதான், நல்லபடியாக பண்ணிட்டேன், அவ்வளோதான், வேலை இருக்குல்ல அப்படின்னு கிளம்பி போயிட்டாராம். இங்கேன்னா 4 நாள் லீவு போட்டு உக்காந்துக்கின்னு சுற்றி ஒப்பாரி வச்சுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மனிதர். எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டு தான். சினிமாவே பார்க்க மாட்டார் அவர். அவரை வந்து சிவாஜி கணேசன் அவருடைய தீவிர பக்தர், காங்கிரஸில் சேர்ந்தார். அப்புறம் காமராஜரை பெருந்தலைவராக மதித்தவர். அவர் இவரை அந்த பார்த்தால் பசித்தீரம்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் நடித்தது, பாவரிசை படமாக வரும். எம்ஜிஆருக்கு தாவரிசை படமாக வரும். ஆனால் வந்து பார்க்கணும் தலைவர் அப்படின்னா போய் தொலைன்னு வந்துட்டாப்புல. பார்த்து முடிச்சுட்டு பேசுகிறாராம். பார்த்தால் பசி தீரும் படம் எடுத்துக்கிறாங்க, நல்ல படமாக தான் இருக்குது, நீங்களாம் பார்த்தீங்கன்னா அவர் பசி தீரும் அப்படின்ட்டு போயிட்டாராம். சிவாஜி கணேசன் பிறந்த நாள் அக்டோபர் 1 நினைக்கிறேன். அன்றைக்கி தான் அவரும் இறந்து போனது. அக்டோபர் 2 இறந்தது இல்லை அவர். காமராஜர் எனக்கு நல்லா வருது. என் நெஞ்சில் மறக்க முடியாத இது காமராஜருக்கும் என்னுடைய நினைவுகளும். சிவாஜி கணேசன் பிறந்த நாளைக்கே அவர் வீட்டுக்கு போயிடுவாராம். இல்லை நான் வர்றேங்க வீட்டுக்கு. 2 பேரும் நான் போக ரோடு திரும்பி திருமலை பிள்ளை ரோடு திரும்பினா அங்கே வீடு அவர் வீடு. நான் வருவேன் அப்படின்னு தான் வருவாராம். அன்றைக்கி அந்த இது பிறந்த நாள் வரல போல். அவர் போய் பார்க்கலான்னு போகிறதுக்குள்ள அன்றைக்கி சாயந்தரம் தான், ஒரு 6 மணி 7 மணி இருக்கும். அதில் கடைசியாக சொன்ன வார்த்தை விளக்கு அணைச்சிட்டு போ அப்படின்னு அந்த கூட இருப்பார் உதவியாளர். அவ்வளோதான். நல்ல மனிதர்கள்லாம் தூக்கத்திலேயே இறந்துடும். நான் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். தூக்கத்திலேயே அவர் நடந்துட்டார். அவர் மறைந்த அன்று நான் எப்போன்னா ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும். அங்கே பக்கத்தில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கும், ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். அங்கே இந்த நவாப்பழம்ல நாகப்பழம், அந்த மரம் அது கொஞ்சம் காற்று அடி மழையிலானா அப்படியே விழுந்துரும்ல, பழம் விழுந்துரும். இன்னைக்கு ஒரு 2 மணி 3 மணிக்கு அடித்தது மழை, பேய் மழை. ஒரு 3 ஹவர் 4 ஹவர் சரியான மழை. எங்கள் ரோடு அந்த சித்ரா தேட்டர் ரோடு, இந்த ராக்ஸ் கார்டன் ரோடுன்னுவாங்க, புதுப்பேட்டை அந்த வரும்.
ஃபுல்லாக வந்து வண்டிங்க நின்றுது, வெளியூர்லேருந்துலாம் ஃபுல்லாக வந்து இறங்கிட்டாங்க. அவர் இது வந்து நடந்தது டி நகர், அடக்கம் பண்ணது இதில் கிண்டியில். அதுலேயும் கலைஞர் உஷாராக பார்த்துக்கினாரு. நியாயப்படி அண்ணா அங்கே, அவரோட பெரிய தலைவர் காமராஜர், அவருக்கும் அங்கே தானே. நானே முன்னின்றி காந்தி சமாதி பக்கத்தில் புதைக்கிறேன்ட்டு டேக் டைவர்ஷன். எப்படி நல்லா இருக்குல்ல? ஒன்லி திராவிட தலைவர்கள் மட்டும்தான் பீச்சு, இனிமேல் அதுவும் கிடையாது, எவனுக்குமே கிடையாது பீச்சுன்றது. அப்போது மழை பேஞ்சு அடிக்குது, நம்ம வந்து ஆசையில் நவாப்பழத்தை அள்ளி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு என்னை வந்து தனிப்படை பிடிச்சிச்சு. யார்? எங்கள் அண்ணன் கொண்டு போய் விட்டா அடி, செம்ம அடி எங்கள் தாத்தாட்டெல்லாம். ஏன்? சட்டை வேறு ஃபுல்லாக சிவப்பு. அதனால் காமராஜர் அந்த மரணம் மறக்கவே முடியாது. அந்த அந்த பஸ்ஸு, அந்த பார்த்தது, அந்த மழை, பெருமழை, இதெல்லாம் நம்ம நேரில் கூட யாருக்காவது இருக்கவங்களுக்கு தெரியும் அன்றைக்கி எவ்வளோ பெரிய மழை பெஞ்சதுன்னு. அது ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்ப்பதற்கரிய, கிடைப்பதற்கரிய தலைவர்களில் காமராஜர். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர், காங்கிரஸில் ரொம்ப இதுவாக இருந்தவர், பச்சை தமிழர் என்று பெரியாரால் புகழப்பட்டவர்னு இன்றைக்கி சொல்லியிருக்காரு. ஆனால் பெரியார் காமராஜர் அந்த காங்கிரஸ் தோக்குற வரைக்கும் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணார். கடைசியாக அவர் பிரச்சாரம் பண்ணி கூட அவர் விருதுநகரில் தோற்று போனார். கே சீனிவாசன் ஒரு இளைஞர், மாணவர் அணியை சேர்ந்த திமுக, அவர்கிட்ட தோற்று போயிட்டார். ஆனாலும் ஆட்சி வந்த உடனே எல்லா நிருபர்கள்லாம் எதுக்கு என்ன புதுசாக வந்திருக்காங்க, நடத்திட்டோம் ஒரு 6 மாதம் எடுத்த உடனே பாவம் தடுமாறிடுவாங்க, நடத்திட்டோமே என்ன இப்போ பார்த்துக்குவோம் அப்படின்னு நல்லபடியாக தான் பண்ணார். அது தலைவர்களுக்கு ஒரு அறிகுறி. 6 மாதம் வரை தொட மாட்டோம்ட்டா அடுத்த நிமிஷமே சோபா மாடல் அப்படின்னு. இவங்க கெட்டது இல்லாமல் அவங்களே கெடுத்து வச்சுட்டாங்க. அவங்க இவங்களோட மேலே கெட்டவொன்னே அவங்க வேகமாக போகிறாங்க. சரி சார், எல்லையோர மாவட்டங்களில் போதைப் பொருளுக்கு எதிரான தடுப்பு பிரிவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கேரளா ஹோம் மினிஸ்டர் சிஎம் விஜய் அவர்கள் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க. ஒரு மாநிலத்தோட ஒரு அமைச்சர் வந்து முதலமைச்சரை பார்க்குறதுன்றது அரிய நிகழ்வு. இந்த மாதிரி வந்து பேசுறது. உள்துறை அமைச்சர் முன்னாள் முதல்வர் நினைக்கிறேன், செனிதாலா முதல்வராக இருந்தாரா, உள்துறை அமைச்சராக தான் இருந்தார். அப்போது அவர் முக்கியமான தலைவர். அது வந்து ஆப்ரேஷன் டூஃபான் அது பேர். ஆமாம். கேரளா வந்து எல்லாத்துலேயுமே ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்கல்ல, அது எந்த அளவுக்கு அவங்க இந்த போதை மருந்தை ஒழிக்கிறதுல மும்முரமாக இருக்காங்க. அதாவது தென்னிந்தியா முழுவதுமே ஒரு ஒருங்கிணைந்த அந்த இதை பற்றி பண்ணோம், ஒரு இது கொண்டு வரணும்னு. இப்போ கேரளாவுடைய டூஃபான், ஆப்ரேஷன் டூஃபான் திட்டம் வந்து எல்லை பகுதிகள் மற்றும் சென்னை இது கேரளாவுடைய அந்த எல்லை பகுதிகள், இந்த இடத்துல ஆப்ரேஷன் டூஃபான் த நார்கோ ஹண்ட் அப்படின்றது கேரளா அரசு இப்போ போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை. இதோடைய நோக்கம் என்ன? கேரளாவை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக மாற்றுவது இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம். இங்கே தமிழ்நாடும் ட்ரக்லெஸ் தமிழ்நாடா அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. இது வந்து முதன்மையான நோக்கத்தில் குறிப்பாக என்னென்னா, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களை போதை வாழையிலிருந்து பாதுகாப்பதற்கும் மாநிலம் முழுவதும் பரவி உள்ள போதைப்பொருள் கடத்தல் கும்பலை ஒழிப்பதற்கும் அந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஜூன் 2, 2026 தொடங்கினாங்க. அந்த உள்துறை அமைச்சர் செனிதாலா, ரமேஷ் செனிதாலா அவர் தான். இது வந்து காவல்துறை, கலால்துறை, எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது, கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறை, இந்த 4 துறையும் ஒருங்கிணைஞ்சு இயங்குது. காவல்துறை, இந்த கலால்துறை வந்து ட்ரக்லாம் பிடிக்கிறது, காவல்துறை சட்டம் ஒழுங்கு மற்ற விஷயங்கள், கல்வித்துறை மாணவர்கள் கல்லூரியில் இணைக்கிறது, அதில் இந்த உயர்கல்வியும் இருக்கும்ல. ஆமாம். அப்புறம் சுகாதாரத்துறை, இது வந்து சாலை, ரயில், வான், நீர்வழி, இது வழித்தடங்கள் வழியாக போதை மருந்து கடத்துறதை தடுக்கிறது பிரதான நோக்கம். இதில் வந்து தென்னிந்திய மாநிலங்களுடைய காவல்துறை தலைவர்கள் மற்றும் முக்கிய ஏஜென்சிகளோட இணைந்து மாநிலங்களுக்கு இடையான போதைப்பொருள் கடத்தலை தடுக்க ஒரு ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சி பண்ணுன்றதாக தான் அவர் இங்கே வந்திருக்கார். இதில் வந்து இது அஃபிஷியலாக ஒரு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை அப்படி மாதிரி கிடையாது. இது வந்து போதைப்பொருளுக்கு எதிரான பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்து. நான் கூட சொல்கிறேன்ல, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான இதுன்னு கிடையாது. அதை அப்படி பயன்படுத்தவே கூடாது. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்புனா முதல் பெண்கள் குழந்தைகளை அந்த குற்றங்களுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், தைரியத்தை ஏற்படுத்தணும், அவங்கள தயார்படுத்தணும். நீங்கள் அது பண்ணால் பாதி இது முடிஞ்சிடும். ஒருத்தன் ஒரு மாதிரி நடக்கிறான், நீ பயப்படாதம்மா, ஒரு ஏந்து சொல்லாப்புல வடிவில் ஏந்துனா பாரு, ஏந்து வாய் வழியாக
வெளியே வந்துச்சா இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி அந்த இது குட் டச் பேட் டச். அப்போது அதில் வாத்தியார் மிரட்டுறாரு இந்த மாதிரி, இல்லை உங்கள் உறவினர்கள் உங்கள் வீட்டில் உறவினர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், இல்லை உனக்கு பயமாக இருக்குது சொல்கிறதுக்குன்னா இங்கே ஒரு பாக்ஸ் வைக்கிறோம், அதில் ஒரு லெட்டர் எழுதி போட்டுரு, வீக்லி ஒன்ஸ் திறந்து பார்த்து அதில் என்ன இதுன்றதை நாங்கள் நீங்கள் பயப்படாது இந்த மாதிரிலாம் பண்ணாதான் அவன் தைரியம் வரும். இதான் எஸ்ஓஸ்மா, இதை அழுத்துனா வந்துடுவாங்க, இப்போ அழுத்தாத ஆபத்து வந்தால் அழுத்து. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் முதல்வர் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ விட்டுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம விழிப்புணர்வா கேட்குறோம், எங்கே பால் கூட என்னத்து போட்டிருந்தாங்க, நீங்கள் சொன்னதை முதல்வர் கேட்டாருன்னு. முதல்வர் கேட்டுனாக்குது, அந்த விஜயலட்சுமி தாய் கேட்கணும்ல, அதுதானே மேட்ரு. அப்போ போதைப் பொருள் எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், அடிமையாளருக்கு மறுவாழ்வு அளித்தல், இதுவுடைய முக்கியமானது விழிப்புணர்வு. அந்த டூஃபானுடையது முதன்முறையாக போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களை கண்டறிந்து ஃபஸ்ட் டைம் யூஸர்லாம் இருப்பான்ல, புதுசாக இதானவங்க, அவங்கள வந்து குற்றவாளியாக நடத்தக்கூடாது. அவங்கள வந்து சில சட்டப்பூர்வமான சலுகைகள், அவனை வந்து இப்போ அரெஸ்ட் ஆகிற கண்டிஷனு, உன்னை நான் அரெஸ்ட் பண்ணல, ஆனால் இதுலேருந்து நீ வெளியே வந்துடு, வாழ்நாள் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு அதில் வந்து வேறு சில வசதிகள் பண்ணி நீ வெளியே வா, உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் பண்ணித்தரோம், தொழில் தொடங்குறியா தொழில் பண்ணு, படிக்கணும் நல்லா படிக்கணும், என்ன பண்ணலாம் மாதிரி. இது இல்லாமல் போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை பொதுமக்களிடமிருந்து ரகசியமாக பெற பிரத்யேக மொபைல் செயலிகள். நீ வந்து இப்போ டைரெக்டாக கூப்பிட்டு சொன்னால் எடுக்க மாட்டாங்க. தந்த இப்போ இந்த சிங்கப்பெண்ணுக்கு 100க்கு போட்டாங்க, யாருமே எடுக்கல. அப்புறம் 112 ஏதோ ஒன்று மாற்றி விட்டாங்க நம்பர், அதுலேயும் எடுத்தாங்களான்னு தெரில. சிஸ்டத்தை மாற்றலன்னா கஷ்டம் தானே. அப்போ செயலியில் அமுக்கி விச் பிளேஸ் இது ஒரு அழுத்தம்னா அவங்க பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த திட்டம் வந்து அவங்களுடைய கொள்கை முடிவாக ஒரு பெரிய இதுவாக இப்போ இருக்குது. இந்த ஆப்ரேஷன் டூஃபான் வந்து பள்ளி மற்றும் கல்லூரி வளாக கண்காணிப்பு, கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் விற்பனை, இந்த மாதிரி விஷயங்களை கல்வி 100 மீட்டர் தூரம் வரை போதைப் பொருள் இல்லாத மண்டலம், இந்த ஜோன், ட்ரக்லெஸ் ஜோன், ட்ரக் ஃப்ரீ ஜோன் உறுதிப்படுத்த தீவிர கண்காணிப்பு. அதுக்கப்புறம் மறுவாழ்வு, இது வந்து முக்கியம். இந்த திட்டத்துக்கு கீழே போதைப் பொருளுக்கு ஆளான மாணவர்களை கண்டறிந்து அவர்களை தண்டனைக்கு உட்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு சிறப்பான உளவியல் ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு அளிக்க முன்னுரிமை. அதே மாதிரி இணைய வழி டிஜிட்டல் விஜிலன்ஸ், இணைய வழி தடுப்பு. இப்போ இருக்கிற நவீன போதைப்பொருள் பரிமாற்றங்கள் பெரும்பாலும் டார்க் வெப் மற்றும் குறியீட்டு தகவல் பரிமாற்றங்கள், என்ஸ்கிரிப்டட் மெசேஜ். மாப்பிள்ள 5 மீட்ரு சட்டை உடனே தைக்கணும், வெள்ளை சட்டையாக அனுப்பு, நல்ல துணியாக அனுப்பு, லெனினாக இருக்கணும் அப்படின்னா அது கோட்வேர்டு. அந்த மாதிரி அதை கண்காணிக்க சைபர் குற்ற பிரிவு, காவல்துறையினர் தனி பிரிவாக அதை இது பண்ணுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வலி மாத்திரை இருக்குதுல்ல, அது போதை கொடுக்கும் தர. ஆமாம், சில இதெல்லாம் கொடுப்பாங்க. அது வந்து ஏன்னா அந்த இது வந்து வலியை குறைச்சிரும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சில மேஜர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கொடுவாங்க. அதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறோம் அவருக்கு, ஹாஸ்பிட்டல் பேரில் பண்ணி பெரிய பேக்கு. இப்போ பெருசாக வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிக்கிறாப்புல. அந்த கொரியர் நிறுவனமும் அந்த ஹாஸ்பிட்டல் பேரில் வந்துருக்குது. அவங்க ஃபோன் பண்ணி, ஹலோ கவிதா ஹாஸ்பிட்டலா? ஆமாம், கவிதா ஹாஸ்பிட்டலில் தான் பேசுகிறேன். இவர் இங்கேருந்து, சார் உங்கள் பார்சல் வந்துருக்கு சார். வரேங்க. டேய், நீ ஹாஸ்பிட்டலேருந்து போகிறவன் எப்படி போகணும், பார்க்குறவன் நம்புற மாதிரி போகணும்ல. இவர் தான் போதை கை தானே, அவர் பெரிய போதகர் தானே, அவர் போதகார். இவர் வாங்கி விற்கிற ரீட்டைலர் தானே அவர். இவர் அந்த தோட்டத்தில் போனால் அவன் பார்க்குறான், ஹாஸ்பிட்டலு மருந்து விற்கிறாங்க, மருந்து வாங்கிட்டு வர்றாங்க. இவனை பார்த்தா அப்படி தெரியலையே, ஐட்டங்கார மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி இது பேர் படிங்க சார்னா, ஐட்டங்காரன் எங்கே படிக்க தெரியும். சரி இவர் வந்து பேட்டா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவன் இதை வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கான். சார் கொஞ்சம் உட்காருங்க, ஒரு 2 இது சரி பார்க்கணும், ஒரு இது பண்ணணும். சரிங்க சார். டீ சாப்பிட்றீங்களா சார்? சொல்லுங்கள். 100 சார் யாரை என் பொண்டாட்டி 100 கூப்பிட்றப்பா. 100 இங்கே வா, கொஞ்சம் சீக்கிரம் வா. அதை பிடிச்சி கொடுத்துட்டாங்க, மாட்டினார். இப்படிலாம் ஆன்லைனில் போட்டு வாங்குறதெல்லாம் இருக்குது, தெரியும்ல. வாட்ஸ்அப்பில் கஞ்சா விற்கிறது இருக்குது தெரியுமா, வாட்ஸ்அப் குரூப்பு இப்போவும் இருக்குது. நான் இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இந்த செகண்டில் கூட இருக்குது. மெத்து கஞ்சா எல்லாமே. ஏன்னா இப்போ என்கிட்ட ஒரு 10 15 50 கஸ்டமர் கூட இருப்பான். நான் வந்து இது இப்போ நீங்கள் என்கிட்ட வாங்குறீங்க, 4 மெத்து வாங்குறீங்க, மாத்திரை 8 நாள் பயன்படுத்துறீங்க, பாதி தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுவீங்க? ஒரு கோடு வேர்டு ஏதாவது ஒன்று, சார் இது வேணும் சார், அது ஏதாவது ஒன்று, சார் பால் பாக்கெட் வேணும். பால் வியாபாரம் மாதிரியே பார்க்கும், வெளிலேருந்து பார்த்தா பால் வியாபாரம். இப்போ பால் வியாபாரத்துக்கே வாட்ஸ்அப் வச்சுக்கிறான்ப்பா. ஆரஞ்சு பால் பாக்கெட்டு கொடுங்கன்னா மெத்து,
கிரீன் கொடுங்கன்னா கஞ்சா, ப்ளூ பாக்கெட்னா சாராயம். இந்த மாதிரிலாம் டோர் சப்ளை இருக்கு. போய் பிடிச்சா அவன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். என்னன்னு கேட்டால் பார்ட் டைம் ஜாப்பான். இது கஞ்சா மொத்தமாக வாங்கி வந்து அதை தோல் நீக்கி அந்த பழுது பார்த்து அந்த இதெல்லாம் இருக்குல்ல விதெல்லாம் அதெல்லாம் நீக்கிட்டு அந்த கஞ்சா ரெடி பண்ணி அதை எடுத்து தராசு வச்சுக்கிறான். நகை அழகிற தராசில் அது 5 கிராம் அதை எடுத்து ஒரு சின்ன பேக்கெட்டில் போட்டு அதை ஒரு இது வச்சு பண்ணி வச்சு அப்புறம் நான் மாப்பிள்ள ஆரஞ்சு பாக்கெட்டு ஒரு 5 வேணும், இந்த வரேன் போய் கொடுத்துட்டு வரேன். எல்லாம் மாட்டினவங்களாம் இருக்காங்க, லேடிஸ் உட்பட. அதனால் இதெல்லாம் கண்காணிக்கணும்னா உங்களுக்கு ஒரு சர்வேலன்ஸ் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். மாநிலங்களிடையான ஒருங்கிணைப்பு. அண்டை மாநிலங்கள் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா, கேரளாவுக்கு போதைப்பொருள், கர்நாடகா கேரளா இங்கே இருந்த போதைப்பொருள் வந்து கேரளாவுக்குள்ளே நுழையிறத தடுக்கிறதுக்கு மாநில சோதனை சாவடிகளில் நவீன ஸ்கேனர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது. மோப்ப நாய் ஏன்னா ஸ்பீடாக பண்ணிட்டோம். ஒரு பஸ்ஸை மடக்கிறாங்க, டப்புன்னு ஏற்றுனா அது அப்படி இப்படி இப்படி பாட்டு கீழே இறங்கிடும். மோப்ப நாய் என்னப்பா அது செத்து போனவங்களாம் கூப்பிட்டு போவாங்களே, கொலைகளை நடந்தாதுன்னா அது இல்லை. மோப்ப நாயில் பல பிரிவு இருக்குது. வெடிகுண்டுக்குன்னே ஒரு பிரிவு மோப்ப நாய் தயார் பண்ணுவாங்க. அது வெடிகுண்டை மட்டும்தான் கண்டுபிடிக்கும். அதுகிட்ட போய் என்ன 5 கிலோ யாராவது எனக்கு ஏன் கண்டுபிடிக்குன்னா அதுக்கு அது பழக்கப்படலை. அது வெடிகுண்டுக்காக மட்டும்தான். அப்படி இப்படி போவோம், தரையில் கரையில் எங்கே போச்சு வச்சுருந்தா கூட அது கண்டுபிடிச்சிடும். போதை பொருளுக்காகவே ஒரு நாய் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் சூட்கேஸில் ஒரு பேக் வச்சு பண்ணால் கூட கண்டுபிடிச்சிடும். லைட்டாக மோப்பம் பண்ணி அவர் அங்கேயே இப்படி இப்படின்னு அதிலே கண்டுபிடிச்சிடுவாங்க உங்களுக்கு. உடனே அதை எடுத்து ஏர்போர்ட்லலாம் அதான் வச்சுருப்பாங்க. அது 3வது தான் இந்த மாதிரி கொலை குற்றங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்குது. அது வேறு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தனியாக பழக்குவாங்க. அப்போ இந்த நாயை வந்து நான் பஸ்ஸில் ஏற்றி எப்படி பண்ணிங்கன்னா பாட்டு கீழே இறங்கினா பஸ்ஸை அமுச்சிடலாம். இல்லாட்டி ஒவ்வொன்றா இப்போ திறந்து காமிலாம் பண்ண முடியாது. இல்லை ஸ்கேனர் கட்டி வச்சா பண்ண முடியும். அந்த மாதிரி. அப்போ போதைப்பொருள் விற்பனை குறித்து பொதுமக்கள் ரகசியமாக புகார் அளிக்க தனிப்பட்ட உதவி எண்கள் மற்றும் ஆப் வசதிகள், அவங்கள அடையாளத்தை ரகசியமாக வச்சு அந்த போதைப் பொருளுக்காரங்கிட்ட சொல்லிடுவோம். நேற்று நடந்தது ஏதோ ஒரு மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனை. இவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுக்கிறாங்க. வந்து போலீஸ் வந்து சார் செந்தில் சாரா? ஆமாம். கொஞ்சம் இங்கே வாங்க சார். நீங்கள் சட்டவிரோதம் வந்து சொன்னீங்களா? ஆமாம். உங்கள் சேவையை வந்து ரொம்ப பாராட்டுறோம் சார். அதில் என்ன சார் இருக்குது, பாதிக்கிறாங்க, அதுக்கு தான். கொய்யாவில் ஒரே குத்து மூக்கில் சார் என்ன சார் மூஞ்சிலே குத்திட்டீங்க, ரத்தம் ஏண்டா இது இருந்தால் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறியா நீ அப்படின்னு வீடியோரே அடிச்சுக்கிறாங்க ஒரு 10 பேர். ஜனங்க வந்து இப்போ புரட்சி வந்துச்சு இல்லை, மொத்தமாக திறந்து ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஏண்டா ஃபோன் பண்ணி சொன்னால் அவனுக்கு சொல்லுவியா கைது பண்ண சொல்லி. ஏதோ ஒரு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போது இந்த சொல்கிறவங்க எது ரகசியம் காக்கணும். அது இந்த திட்டம் கேரளாவில் போதைப்பொருள் விநியோக சங்கிலி சப்ளை செயின் பெரிய அளவில் பாதித்துள்ளது என்று அரசு தரப்பு அறிவியல். கிட்டத்தட்ட இந்த கிங் பின்லாம் பிடிச்சிட்டாலே பாதி இது கட்டாகிடும்ல. இது ஒரு பக்கம். இப்போ வந்து இதில் எவ்வளோ பேர்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்தில் 1600க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது பண்ணி பெரிய அளவில் 500 கிலோவுக்கு மேலே அதிகமாக கஞ்சா, எம்டிஎம்ஏ இல்லை எம்டிஎம்ஏ அது ஒரு செயற்கை போதைப்பொருள், சிந்தட்டிக் ட்ரக்குன்னுவாங்கல்ல. மெத்துலாம் அதில் தான் ஸ்டாம்பு, தலகாணி, பில்லோ தின்னா உள்ளுண்டு இருக்கும், அதை வச்சுக்கலாம். அப்படியே இங்கன்னு இருக்கும். எவனையா பார்த்தா மூஞ்சிலே குத்தலான்னு தோணும். மாற்றம் சொல்கிறதான் கேட்குறோம். ஏங்க சுடுகாடு எங்கே இருக்குன்னா அது அப்படி போய் ரைட்டில் திரும்பினா உனக்கு எப்படியா தெரியும்னா நீ நான் போனமாவா போனேன் யோ எங்கள் ஆள் வந்து செத்தார் போனப்போ தெரியும் அது சொல்கிறேன். நல்லா இருக்குதே, சூப்பராக கேட்குறீங்களே. அப்போ வழக்கு இதுவரை 850 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்குது. இதில் கிங் பின்னை பிடிக்கிறதுக்கு அந்த புலனாய்வு தரவுகளை சேகரிக்கிறதுக்கு ஒரு டீம், அது வந்து இன்டெலிஜென்ஸ், இந்த விஜிலன்ஸ், இந்த மாதிரி டீம் அது அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனை, மாநில எல்லைகளில் வாகன நெரிசல் இல்லாமல் டக்குன்னு பிடிக்கணும். எல்லா வண்டியும் நிறுத்தி செக் பண்ண முடியுமா? அப்போ செக் பண்ணோன்னா வேகமாக பண்ணணும். அப்போ ஓப்பன் ஆகி இந்த மாதிரி பல விஷயங்கள். அதுக்கான என்ன தொழில்நுட்பத்தை கையாளுவதுன்னு காவல்துறைக்கு பெரிய சவாலாக இருக்குது. அரசியல் மற்றும் சமூக திட்டத்துக்கு ஆதரவு இருந்தாலும் மறுவாழ்வு மையங்கள் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லை. போதைப் பொருள் கடத்தலில் உள்ளூர் அரசியல்வாதிகளின் தொடர்பு குறித்த விவாதங்கள் மெயின. அப்புறம் இதில் வந்து சைபர் கண்காணிப்பு மாநில இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவர் வந்து பேசியிருக்காரு. இப்போ கேரளாவில் இல்லாமல் இப்போ எங்கெங்கன்னா சில மாவட்டங்களில் அதிக கவனம். எர்ணாகுளம் இது மாநிலத்தின் முக்கிய வணிக மற்றும் கல்வி மையமாக இருப்பதால் அதிக அளவிலான போதைப்பொருள் நுகர்வு மற்றும் விநியோகம் கண்டறிய பகுதியாக உள்ளது.
இங்கே உள்ள துறைமுகம் மற்றும் கொச்சி மாநகர பகுதியில் தீவிர கண்காணிப்பு அமலில் இருக்குது. துறைமுகம் தான் வரும் ஈஸியாக உள்ளக திருவேண்டரம். இது தமிழ்நாடு எல்லைப்பகுதி விட்ட பகுதிகள் மற்றும் ரயில் நிலையம் வழியாக சட்டவிரோத பொருள் கடத்தப்படுவதை தடுக்க இந்த டூஃபான் திட்டத்தின் கீழ் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் வச்சுருக்காங்க. வயநாடு, பாலக்காடு இது ரெண்டுமே நம்ம பார்டர் தான். அதனால் இங்கேயும் வந்து சோதனை சாவடி, இன்டர்ஸ்டேட் செக் போஸ்ட் 24/7 இந்த மாதிரி பல இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி முதல்வரை பார்த்துருக்காரு. முதல்வரும் இங்கே நம்ம ஒரு இது வச்சுருக்கோம் இணைஞ்சு. இந்த இது இல்லாமல் நம்ம ஆந்திரா கூட அதிகமாக கஞ்சா எங்கேருந்து வருது தமிழ்நாட்டுக்கு? ஆந்திராலேருந்தா? ஆமாம், ஆந்திராலேருந்து. தெரியாத மாதிரி கேட்குறீங்களா? நான் உடனே ஏங்க கஞ்சா அடிக்கிறீங்களா அப்படின்னு நான் உங்களை கேட்டுருன்னு பார்க்குறீங்களா? இல்லை சார், அதிகமாக கஞ்சா அங்கேருந்து தான் வருது. தரமான கஞ்சா. அப்புறம் தேனி கஞ்சா, அது செம்ம ஃபேமஸாக அது. அப்புறம் உலர் கஞ்சான்னுவாங்க, அது இருக்கிறதுலே விலை ஜாஸ்தி. அது வந்து வெளிநாடுகள்லேருந்து மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வராங்க. அது இப்போ இருக்காருல அஸ்ராக்கா இருக்கு, அவர் அடிஷ்னல் நார்த் எது இருக்கும்போது ஒரு டீமை பிடிச்சாரு, சூப்பராக பிடிச்சாரு. அவன் உலர் கஞ்சா ஏற்றி இங்கே அனுப்புகிறான் திருச்சிக்கு. இங்கே பிடிச்சிருவாங்கன்ட்டு திருச்சிக்கு அனுப்புகிறான். திருச்சியிலேருந்து ரெடி பண்ணி இவன் இங்கே சத்யன் தேட்டர்கிட்ட அந்த தேட்டரில் உள்ள ஒரு ஆளை மாட்டினாப்புல. அப்புறம் ஒரு ஹோட்டல் ஓனர் இங்கே சப்ளை. இது வந்து இவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, கம்முன்னு விட்டுறாங்க. திருச்சியில் போய் பார்த்துட்றாங்க. சரி பேட்டா எங்கே தான் போகிறான் பார்க்கலான்னு விட்டா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி சூட் கேஸில் கொண்டு வந்து இது பண்ணு கரெக்டாக கொடுக்கும்போது தூக்கிட்டாங்க 3 பேரையும். அது அந்த மாதிரி அங்கேருந்தே பிடிச்சிட்டாங்க. எங்கே அங்கே மலேசியாவில் ஒருத்தன் மாட்டுறான், அவன் கொடுத்த தகவலை அங்கேயே பிடிச்சா வேஸ்ட் இல்லை. பேட்டா இங்கே வா, இங்கே யார் வரைக்கும் நீ வர, எவ்வளோ தூரம் வரேன்னு வர வச்சு பிடிச்சாங்க. இந்த ஒரு அஸ்ராக்காருக்கு உளவுத்துறை அதிகாரி, அப்போ நார்த் அடிஷ்னல் நினைக்கிறேன், அது அந்த பீரியடில் பிடிச்சது. அந்த மாதிரி இது ரொம்ப உண்மையிலேயே எந்த அளவுக்கு சீரழிஞ்சதோ அதை சரி பண்ணணுன்னா, சட்டம் ஒழுங்கை சரி பண்ணணுன்னா, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை சரி பண்ணணுன்னா, குடும்ப வன்முறைகளை குறைக்கணும்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும்னா, இது கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டியது. போதை இது நடமாட்டம் இந்த மாதிரி வஸ்துக்களை ஒழிக்கணும். சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஏன் இதை நான் இவ்வளோ சொன்னேன்னா மற்றவங்க சொல்லவே மாட்டான் டீட்டெயிலாக. நமக்கு இது தேவை, கடந்து போயிடுவாங்க. அதுதான். ஏன்னா இதில் என்ன சொன்னால் என்ன பேச்சு கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அது போல வேறு சில விஷயங்கள் சொன்னால் நல்லா. விஜய்க்கு அதிர்ச்சி, குழந்தைகளை பயன்படுத்துவதால் தேர்தலா என்ன நடக்கப் போகிறது, 2 மாதத்தில் பதவி போகுமா அப்படின்னு தமிழ் எல்லாம் போட்டு ஆற்ற முடியும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு தெரியும். யூஸ் இல்லை அதனால். ஆனால் இவன் போட்டு போவான், 1.5 லட்சம் போகும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த சண்முகம் அவர்கள் வந்து 4 கோரிக்கை வந்து முதல் இப்போல்லாம் திருந்திட்டார். நீங்க கூட ட்வீட் போட்டிருந்தீங்க, பேக் டு ஃபார்ம் அப்படின்னு. 2 பேருமே. ஆமாம். அவர் இன்னைக்கு முதலமைச்சரை பார்த்து 4 விஷயங்கள், அதில் குறிப்பாக அந்த கரூர் அந்த இனாம் நிலங்கள் விஷயங்கள்ல எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணீங்கன்றதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். 2வது பறைச்சேரின்னு ஒரு கிராமம், நெல்லைக்கிட்டே அதை போல். அந்த கிராமத்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு இது பாருங்கள். அப்போ அந்த இந்த பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு நிற்கிறது அரவரில் மாற்றினார்ல ஸ்ரீநாத், அந்த மாதிரி பறைச்சேரின்ற கிராமம். எங்கேருந்து வரீங்க? பறைச்சேரிலேருந்து வர்றேன் அப்படின்னா அவரு அந்த மாதிரி பார்வைலாம். ஏன் நான் அவரு இல்லைங்க, ஏன் அங்கே தானே வரீங்க? யாராக இருந்தாலும் இப்போ அவங்க அந்த அந்த பட்டியலின மக்களாக இருந்தால் கூட இது அவங்களுக்கு ஒரு நெருடல் தானே. அப்போ அது வந்து ஒரு பேர், வேறு ஒரு பேர், நல்ல பேர் போல், அந்த பேர் தான் அவங்க வைக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு கலெக்டரு உத்தரவு போட்டு அது வந்து ஒரு ஜியோ போட்டு மாற்றுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அவருமே ஓகே சொன்னது தானே சார் சொல்லியிருக்காரு. அது ஒரே ஒரு ஐஏஎஸ்லேயும் நல்லவங்க இருப்பாங்கல்ல, ஆனால் அவங்க ரொம்ப நாள் அங்கே இருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, சர்ச்சைக்குரிய எம்எல்ஏ சரவணன், ஒரு இடத்துல போய் பேசுவார். அத்திப்பட்டு மாதிரி ஒரு கிராமம், அதாவது இதுலேயும் கிடையாது அதுலேயும் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. சார் என்ன சார் 40 வருஷமாக போராடிட்டு இருக்கோம் சார்னு. அப்படியா? யாருமே பண்ணல. இல்லை சார், ஒரே ஒரு ஆட்சியர் மட்டும் எங்கள் கோரிக்கை கரெக்டுன்னு நினச்சி உடனே ஸ்டெப்ஸ் எடுத்தார் சார். அப்புறம் என்ன 2 மாதத்தில் அவர் மாற்றிட்டாங்க சார். பாதியில் இருக்கும்போது போயிடுச்சு. அப்புறம் புதுசாக வந்தவர், அவருக்கு 2 கொம்பு இருந்துச்சு சார், அதனால் கிட்டே உள்ள சார் தான். அப்போது நல்லவர்கள், மக்கள் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள், சில கலெக்டர் போகும்போது ஊரே அழுவோம், சில அதிகாரி போகும்போது அழுவோம், சில வாதியார்கள் போகும்போது பசங்க கட்டி பிடிச்சி அழுவாங்க. நான் கூட எங்கள் வாதியார் ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்போ அவ்வளோ ஃபீல் பண்ணோம் எங்கள் கிளாஸே. அந்த மாதிரி சில ஒருத்தர் ஒளிஞ்சாருன்ற பாருங்க. அப்போ பார்த்துங்க, எப்பா ஐயோ போ டெய்லி இங்கே உட்காந்து இங்கே அடிச்சுருந்தா அவன் பொறுத்துவோம் அந்த மாதிரி. அப்போது இந்த மாதிரி ஆட்கள், நல்ல மனிதர்கள் ரொம்ப நாள் இருக்க விட மாட்டாங்க, வேற எங்கேயா மாற்றி விட்ருவாங்க.
அந்த மாதிரி இந்த இதில் வந்து எவ்வளோ நாளாக இவங்க கேட்குறாங்கன்னா 15 வருஷமாக 3 ஆட்சி, 2 ஆட்சி, 3 தலைவர்கள். கரெக்டா? கரெக்ட். ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அவர்கள், டேடி 3 பேர். அந்த அவங்க என்ன பேர் கேட்குறாங்கன்னா வடக்கு அச்சம் தவிர்த்தான், அச்சம் தவிர்த்தான் அப்படின்னு, பயமே இல்லாதவன்ற மாதிரி. இந்த பேரை வைக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் இதை போய் சிஎம்கிட்ட சொல்லி, சிஎம் நான் பார்க்குறேன்னு கூப்பிட்டு யார்கிட்டயாவது சொல்லி மாற்றணும். எப்படி இது பாருங்கள். இது ஒரு 2 நாளில் முடிஞ்சிடும் அந்த மேட்ரு. அதே மாதிரி சேலம் மாநகராட்சியில் தண்ணீர் வழங்கணும் சுயஸ் 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 பிரைவேட் SUEZ இல்லை சுயஸ். அந்த நிறுவனம் வந்து ஆப்பிரிக்காலெல்லாம் இருக்கிற தண்ணியெல்லாம் சுரண்டி எல்லாருக்கும் விற்றுட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு பெரும் புரட்சியே நடந்து முறைகேடு நடந்து நன்றாக கவனித்து அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்து எங்கே போகலான்னு பார்த்தா பெரிய இளிச்சவாயர்கள் தென்னிந்தியாவில் தான் இருக்கிறாங்க. இங்கே போன இதில் மச்சு விட்டாங்க. அதுவும் எத்தனை வருஷம்? 25 வருஷம். நமக்கு தண்ணி எடுத்து குடிக்க தெரியாதுல்ல. 25 வருஷம் இவனே ஜெக்கில் கொடுத்து வாயில் தூக்கு சார், வாய் தர ஊற்றின்னு இருப்போம். அதை வந்து பெரிய பிரச்சனை. அவன் இங்கேயும் அந்த வேலையை ஆரம்பிச்சிடறான்னு பண்ணுறதுனால இந்த கவர்மெண்ட்டே அதை ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் முறையாக கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்று. தூய்மை பணியாளர்களிடம் ஒப்பந்ததாரர்கள் அறாவடி நேற்று கூட பேசணும். ஆமாம், பேசியிருந்தோம். காலைல எழுந்திரிச்சிட்டா டிஃபன் சாப்பிடக்கூடாது, வெள்ளை சட்டை போடக்கூடாது, சொந்தக்காரங்க வந்தால் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் 100 ரூபா பாண்டு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டா அப்படியே இருக்கணும். அந்த இதை வந்து அதையும் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் வந்து இந்த இதுதான் இதில் வந்து முக்கியமாக 4 மாவட்ட விவசாயிகள் பழங்குடியின மக்கள் இருப்பாங்கள்ல, அந்த மலைவாழ் மக்கள், அவங்கள அங்கேருந்து அகற்றுறதுக்கு ஏன்னா அது வந்து வனத்துறை பகுதி. 2-3 இடம் முக்கியமான இது வழங்கணும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வனப்பகுதியில் வசிக்கின்ற மக்கள், அந்த பழங்குடியின மக்கள், அவர்களால் அந்த வனப்பகுதி வளம் பெறும். அவர்கள் வாழ்க்கையே அங்கே தான். அவர்களுடைய எல்லாமே தேன் எடுக்கிறது, மற்ற இது சின்ன சின்ன இதில் வேட்டையாடி சாப்பிட்றது, சுள்ளி பொறிக்கிட்டு வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட தான் வீரத்தை காமிப்பாங்க. அந்த இதெல்லாம் நடக்கும். அவர்களே வந்து அங்கேருந்து நகத்தை பார்ப்பாங்க. இது ஒரு மலையாள படம் கூட வந்தது. அவ்வளோ நடவடிக்கை லாஸ்ட்டில் போலீஸே அவங்களுக்கு எதிராக மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப நடக்கும். அந்த மாதிரி இதில் வந்து நீதிமன்றங்கள் பல இடங்களில் வந்து விட்டேத்தியாக பார்க்கும். அவங்களால மிருகங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அவங்க என்ன கேட்டால் அவங்க எல்லாமே தெரியும். யானை வந்தால் யானை எந்த டைமில் வரும், எந்த வழித்தடத்தில் போவோம், புலி எப்படி இருக்கும், எந்த டைமுக்கு வரும், எப்படி வரும், இந்த இடத்துல யானை வந்துட்டு போயிருக்குது, இப்போ தான் வந்துட்டு போயிருக்குன்னு உட்பட அவங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வாழ்கிறவங்க அவங்கள அகற்றுறது. அப்போ அவங்கள எப்படி அகற்றுவீங்க? அவன் வாழ்வையே அப்படியே பிச்சு அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அவர் சார், நாகர்கோயிலில் வந்து சபரிவர்மனுடைய லாக்கப் மரணம் வந்து மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் லாக்கப் மரணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு ஒரு முடிவே இல்லையா? முடிவே வராது. ஏன்னா காவல்துறை காலனித்துவ மனப்பான்மை. அது பிரிட்டிஷ் காலத்தில் வந்து காவல்துறைனா அப்படி தான் இருக்கணும், அடிக்கணும், இது பண்ணணும். அப்படிப்பட்ட பல நாடுகளில் வந்து இன்றைக்கி விசாரணையில் கூட அடிக்கிறது இல்லை. அது அவங்க வேறு முறைக்கு மாறிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து இன்றைக்கும் சரி அடிக்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய குற்றமாக செஞ்சார். ஏதாவது வெத்தலைப்பா கடை வச்சுருந்தாரு, குட்கா வாங்கி வச்சு விற்றுருக்காரு. அதுக்கு சட்டப்படி என்ன தண்டனையோ அந்த தண்டனை இருக்குது. அவரை கூட்டிகிட்டு போய் வச்சு மாற்றுத்திறனாளி வேறு அவர். நீங்கள் பரிதாபமாக இருக்குது அந்த வீடியோ பார்த்தா. நமக்கு எப்படி இதுன்னா அந்த அம்மா அவங்க தங்கச்சி சொல்கிறதெல்லாம் பார்த்தா 19 இடத்துல காயம். ஜுடிஷியல் கஸ்டடி, போலீஸ் இல்லை, சிறைச்சாலை, கிளைச்சிறை. அதில் ஜாமீனில் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? இவனுங்க போட்டு மிருகத்தனமாக அடிச்சிருக்கானுங்க. 3 பேர் வார்டனுங்க ப்ளஸ்ஸு 8 விசாரணை கைதிகள். அப்போ இவனுக்குள்ளே எவ்வளோ சிண்டிகேட் எப்படி இருக்குது பாருங்கள். அவன் கஞ்சாவே உள்ளே கொண்டு வருவான், இவனுக்கு அதை அனுமதிப்பானுங்க. ஆனால் வயிற்று பொழப்புக்காக குட்கா விற்றவொன்னே நீ ஒரு கேஸ் போட்டாலும் அதோட விற்க மாட்டான். இதுக்கு போயிட்டு வரதுக்கு எதுக்கு, அதை விட வேணாம்ப்பா, இதில் ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கிடையாது, வேணாம் நான் அது மேலே வேறு எதாவது பண்ணேன். அவனை ஏதோ பெரிய தேச துரோக குற்றம் பண்ண மாதிரி அவனை இந்த 11 பேரும் அடித்து, அந்த இவரை மாற்றுத்திறனாளி 11 பேரும் அடித்து 19 இடங்களில் அடி, பல இடங்களில் எலும்பு உடைஞ்சிருக்கு, கையில் காலில் அங்கே இங்கே. இந்த மேஜிஸ்ட்ரேட் வரும்போதே சொல்லிட்டார், கண்டிப்பாக நான் வந்து நீதியை பெற்று தருவேன், போஸ்ட்மார்ட்டம் நடக்கட்டும், அந்த ரிப்போர்ட் பார்த்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன். பார்த்த உடனே
இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலேயே இந்த இவங்க நடவடிக்கை ரொம்ப வரவேற்க தகுந்த நடவடிக்கை. முன்னாடி இப்போ துடிக்கிறார் ஒருத்தர், சோஃபா மாடல் பேசிகிட்டு இருக்காரு. அவர் இன்னும் 5 வருஷத்துக்கு பேசுவார். இந்த ரவி, 3 பேரை பிடிச்சி போட்டாங்க, அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க, அடுத்து டிஸ்மிஸ் ஆகிடுவோம், ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் 8 பேர் இதுன்னு. ஆனாலும் இதே பேசினீங்கன்னா நம்ம பேசினே இருக்கணும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? 3 பேருக்கு தண்டனை பிடிச்சிடலாம். அவனை பொறுத்த வரைக்கும் பாரு, இவங்களும் அப்படி தான் வந்தவனே பாரு, லாக்அப் டெத்து. இதே போன கவர்மெண்ட் இதே மாதிரி வந்தப்போ முதல் லாக்அப் டெத்து ஒரு ஆட்டோ டிரைவர். அந்த விஷயம் வெளியே வரத்துக்கே எவ்வளோ மூடி மறைச்சி அது இதாகி அந்த பேரண்ட்ஸ்கிட்ட அந்த ஃபேமிலிட்டெல்லாம் போய் பேசி, ஷபீர்னு அதெல்லாம் பேசி, அப்புறமா சேனல்கள் வருது. இந்த அவர் போட்டோன்னா அதுக்கப்புறம் சேனல்கள், இவனுங்க தான் அம்னிஷியாவில் தானே இருப்பானுங்க, அதுக்கப்புறம் வந்து கிளப்புறாங்க. அப்புறமா தெரியுது, சட்டசபை வருது, அதில் முதல்வர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அந்த பையன் விசாரிச்சுட்டு இருந்தாங்க, அவருக்கு இட்லி கேட்டார், இட்லி வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டோன்னு விக்கல் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபிட்ஸு வந்து இறந்துட்டார் சட்டசபையில். அப்போ இது என்னது? அவருக்கு கேட்டால் ரிப்போர்ட் போவோம், ஐயா ஆமாங்க ஐயா போட்டு அடிச்சு இது பண்ணிட்டுக்கிறாங்க ஐயா, என்ன அப்படி பண்ணிக்கிறீங்க, சரி ரிப்போர்ட் கொடுங்க. காவல்துறைக்கு ஆதரவாக பேசிட்டார். பெரும்பாலும் திராவிட கட்சிகள் இது வரைக்கும் இந்த காவல்துறைக்கு தான் ஆதரவாக இருந்தது தான் பார்க்குறோம். அது எல்லாராச்சும். அதற்கு பிறகு நீங்கள் சாத்தான்குளம் பாருங்கள், அஜித்து பாருங்கள், அதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை லீக் ஆகுது, 13 இடத்துல காயம், பேட்டுக்கிட்டலாம் வச்சு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதையும் வாசிக்கிறார். இவர் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 30-40 இது நடந்திருக்கும். அதில் அஜித் குமார் தான் ரொம்ப ஹைலைட்டு. கிட்டத்தட்ட சாத்தான்குளத்துக்கு ஈக்குவல். சாத்தான்குளம் நடந்தப்போ என்ன நடந்தது? அவ்வளோ பாதுகாத்தாங்க. பிரச்சனை பெருசாக, அப்போ டிஎம்கே இறங்கி அடித்தது, பிரச்சனை பெருசானவனை தான் இது என்ன பண்ணாங்க? சாதாரண சின்ன மேட்ரு, அந்த வன்மத்தை வச்சுட்டு கூட்டு போய் அப்பா பையனை அடிச்சே கொண்டாங்க. இன்னை வரைக்கும் அவன் சிறை தான், வெளியே வர முடியல, ஜாமீன் கூட கிடைக்கல. அப்போ இதில் உடனடியாக 3 கைது, சஸ்பெண்ட், 8 பேர் மேலே வழக்கு, அவ்வளோதான். இதற்கு பிறகு இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கும் மாற்ற சொல்லியிருக்காங்க. அந்த இதாகும். இதில் மேலே வேறு யாராவது இருக்காங்களா? ஏன் இவரை போட்டு அடிக்கிறாங்க? இவங்க வார்டன் அடிக்கிறதை தாண்டி 8 பேர் இதுக்கு அடித்தாங்க. அப்போ வெளியில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு பகையை தீர்த்துக்கிறதுக்கு இதை கொண்டு வந்து பயன்படுத்திட்டாங்களா? இதற்கு இந்த வார்டன்களை உடந்தையா? சாத்தான்குளம் தானே, கடையை மூட சொல்கிறதுல பிரச்சனை வந்தது தானே. வேறு ஏதோ போய் கேட்டிருக்கான் இந்த கொரோனா டைமில் எக்ஸ்டெண்ட் பண்ணி 8 மணிக்குள்ள மூடுங்க கடை, ஏதோ ஒன்று ஆனதுக்கு பண்ணிட்டாங்க. அதனால் உண்மையிலேயே வருந்தத்தக்க நிகழ்வு, ஆனால் வரவேற்க தகுந்த நடவடிக்கை. இது ஏன் முடிவே இல்லைன்னா முடிவு இருக்காதுங்க. இந்த இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இவங்கள் மனநிலையை மாற்றவே முடியும். ஆட்சிக்கே ஒரு முடிவு இருக்கும் போது இதுக்கு முடிவு இருக்காது. இது மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னைக்கே நீங்கள் போலீஸ், அதற்கு காரணம் மனநிலைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் சொல்கிறீங்களா? ஒர்க் ப்ரெஷர் இல்லைங்க, ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் யார் இருப்பா? நீங்கள் காவல்துறையிலேயே இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா, ஏன்னா எவன் பாக்கெட்டில் என்ன செல்லு இருக்குது என்னது ஒன்று கூடிய வரைக்கும் ஒரு டீசெண்டாக நடக்கிற இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் அதுலேயும் சில பேர் அந்த இதுலேயே இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனும் 2-3 இடிதாங்கி இருக்கும். எல்லாத்துக்கும் அடிக்குதுன்னா அவங்கள தான் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்கள் அவன் கிட்டத்தட்ட மிருகமாகவும் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி தான். அதனால் இது அடித்தாதான் உண்மை வரும்னு இவங்க சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இதை வச்சுக்கிட்டு பண்ணுறது.